உலகத்தமிழர் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் தென்னகம். நான் உங்கள் விஷ்ணு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பார்த்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் தட்டுங்க, லைக் கொடுங்க, ஹைப் கொடுங்க, இணைந்திருங்கள். நேற்று லோயலா மணி தாவேக்காவை சேர்ந்த பேச்சாளர் லயோலா மணிக்கு வாரிய தலைவர் பொறுப்பு கொடுத்துருக்காங்க. அதாவது தமிழ்நாடு பாடநூல் கழகத்துடைய தலைவராக அவரை வந்து நியமிச்சிருக்காங்க. அதுக்கு கடுமையான விமர்சனங்கள் நம்மாட்கள் நிறைவேறிச்சு. நம்மாட்கள்னா நாம் கட்சியிலேருந்து தொடர்ச்சியாக விமர்சனம் வச்சாங்க. பல தரப்புல இருந்து விமர்சனம் வச்சாங்க. பல தரப்புல இருந்து ஆதரவாகவும் அவருக்கு லயோலா மணிக்கு ஆதரவாக எழுதுனாங்க. இப்போ நாம் தமிழர் கட்சி பொறுப்பாளர் நீங்கள் விமர்சனம் வச்சதை பார்த்துருப்பீங்க. இப்போ நான் இதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, லயோலா மணிக்கு இது ஏற்ற பொறுப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா லயோலா மணி வரக்கூடாதாங்க. ஒரு சாமானியன், ஒரு எளிய குடும்பத்திலிருந்து வந்தவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பதவி வழங்கக்கூடாதா? யார் யாராக இருந்திருக்காங்க, கீழ்த்தரமாக பேசக்கூடிய நபர்கள்லாம் இருந்திருக்காங்க, படிக்காதவர்களாக இருந்திருக்காங்க, ஒரு கட்சிக்கு முட்டு கொடுக்குறங்கிற காரணமே இருந்திருக்காங்க. லயோலா மணி வரக்கூடாதா அப்படிங்கிற கேட்கக்கூடிய கேள்விங்கிறது நியாயமானதான். முதல்ல நம்ம உளவியல் என்ன தயாராகிக்கணும் அப்படின்னா, லயோலா மணிக்கு இவ்வளோ பெரிய பொறுப்பா அப்படின்னு பார்க்குற அதிர்ச்சி ஆகிறத விட்டுட்டு, தாவேக்கா தலைவர் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் சிஎம் ஆயிட்டாரு. அவரே சிஎம் ஆயிட்டாரு. அதான் நமக்கு பெரிய அதிர்ச்சி. அவர் சிஎம்மா இருக்கக்கூடிய இந்த ஆச்சரியத்தில் லயோலா மணி என்ன நாளைக்கு யாரை சொல்லலாம், லெஃப்ட் பாண்டியை கூட்டு இந்த வாரிய தலைவராக போட்டால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. போட்டிருந்தாலும் கூட, ஒருவேளை வந்து அவரை போட்டிருந்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா அவர் எப்படிலாம் பேசுவார், லெஃப்ட் பாண்டி அவர்கள் எப்படிலாம் பேசுவார்னு உங்களுக்கு தெரியும், எப்படி பேசிட்டு இருந்தவரும் தெரியும். இது மாதிரி தாவேக்கால இருக்கக்கூடியவங்க யாரை தூக்கி அந்த மாதிரி எந்த பதவியில் போட்டாலும் நம்ம ஆச்சரியப்படுறதுல அதிர்ச்சியா இருக்குல்ல. ஏன்னா இது தாவேக்கா ஆட்சி. இந்த ஆட்சி, இந்த தாவேக்காங்கிற கட்சி ஆட்சிக்கு வந்ததே நமக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி. அந்த அதிர்ச்சியை நம்மளால தாங்க முடியுது. இந்த சாதாரண லயோலா மணிங்கிற இந்த அதிர்ச்சி நம்மளால தாங்க முடியாதா? அதனால தாங்கி கேட்க வேற வழி இல்லைங்க. இந்த லயோலா மணி எல்லாரும் எதுக்கு லயோலா மணியை வந்து குறிப்பிட்டு விமர்சிக்கிறாங்க அப்படின்னா, கடந்த காலங்களில் இந்த லயோலா மணிங்கிற அந்த நபரு செஞ்ச செயல் அப்படி, பேசின பேச்சுகள் அப்படி, கண்டமேட்டிக்கு சகட்டு மேனிக்கு மரியாதை இல்லாமல் பேசுறது எல்லாத்தையும். குறிப்பாக நான் சீமான் அவர்கள் வந்து சீமான் சாமான் அப்படின்னு சொல்லி ரொம்ப தரம் தாங்க. ஓ வயசு என்னப்பா, லயோலா மணிக்கு வந்து வயசு என்ன, ஆனால் சீமானவருடைய வயசு என்ன, ஆனால் சீமானவரோடு நல்லா நெருக்கமாக பேசக்கூடிய நபர் தான் இந்த லயோலா மணி. நேரில் சந்திச்சு பேசியிருக்காரு, நல்லா பழக்கமாக இருக்கக்கூடிய ஒரு நபர் தான். இருந்தாலும் இந்த மாதிரி தரம் தாழ்ந்து பேசக்கூடிய ஒரு நபர் தான் இந்த லயோலா மணி. அதனால வந்து பல பேருடைய வெறுப்பை வந்து சம்பாதிச்சிருக்காப்புல. இது மட்டும் இல்லாமல் தாவேக்காக்கு முட்டு கொடுக்குறங்கிற பேர்ல உங்களுடைய கொள்கை என்ன, இது வரைக்கும் உங்க தலைவர் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னு ஆதன் தமிழ்ல நம்ம அண்ணன் மாதேஷ் அவர்கள் ஒரு கேள்வி கேட்டப்ப லயோலா மணி என்ன பண்ணாரு தெரியுமா? என்ன செஞ்சிருக்காரா, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, அவர் எவ்வளவு பெரிய தலைவர், எவ்வளவு என்ன மாதிரியான புரட்சிகரமான வேலை செஞ்சிருக்காரு தெரியுமா? அவருடைய படங்கள்ல கூட ஒரு புரட்சிகரமான பாடல்களை வைத்து, அந்த வரிகளை வைத்து அவர் வந்து படத்தை வந்து கொண்டு வந்தாரு. அதாவது தீப்பந்தம் எடுத்து தீண்டாமை கொடுத்து, அதுதான் என் கருத்து அப்படின்னு அங்கே தீண்டாமையை ஒழிக்க வேண்டிய ஒரு வேலையை வந்து அன்னைக்கே படத்தை சொல்லியிருக்காரு, பாட்டை சொல்லியிருக்காரு. சரி இல்ல ஊருக்குள்ள பிறக்க வேண்டும் பிறப்புல என்று, ஊரும் சரி ஒன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். இதை நம்ம பார்க்கும்போது நமக்கு என்ன சிக்காச்சுன்னா, அழகிய தமிழ் படத்துல, அழகிய தமிழ் மகன் அப்படிங்கிற படத்துல, நீ நானும் ஒண்ணு, காந்தி பிறந்த பண்ணு, டீ கடையில் நின்று தின்னு பாரு பண்ணு அப்படின்னு ஒரு கவிதையை, ஒரு பாப்பா சொல்ற கவிதை வந்து விஜய் சொல்லிட்டு வந்துருவாப்புல. அதுக்கு சரி விஜய் சொல்லி கொடுக்குற கவிதையை ஒரு பாப்பா சொல்லிட்டு வந்துடும். அதுக்கு வந்து பாப்பாவுக்கு வந்து பெரிய ஒரு இது கொடுப்பாங்க, பரிசு கொடுப்பாங்க. அதுக்கு வந்து என்ன விளக்கம் கொடுப்பாங்க அப்படின்னா, அந்த படத்துல நீ நானும் ஒன்று என்று இந்த குழந்தை எதை குறிப்பிடார்கள் என்றால், நம்ம இங்க இருக்க எல்லாரும் ஒன்று என்பதை இந்த குழந்தை இந்த கவிதையிலே குறிப்பிடுறார் அப்படின்ற மாதிரி ஒரு அந்த டீச்சர் அம்மா வந்து விளக்கம் கொடுத்து, அந்த அழகிய தமிழ் மகன் அப்படிங்கிற படத்துல, விஜயுடைய படத்துல அந்த கவிதைக்கு விளக்கம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி நம்ம மணி ஆதன் தமிழ்ல உட்காந்துக்கிட்டு அந்த பாட்டு இருக்கு பார்த்தீங்களா, அந்த பாட்டை வந்து டீகோட் பண்ணி, அந்த பாட்டுக்கு இதான் அதுக்கான அர்த்தம், தீப்பந்தம் எடுத்து தீண்டாமை கொளுத்து, அதுக்கு என்ன எங்க தலைவர் சொல்லுறாருன்னா அப்படின்னு இதே மாதிரி விளக்கம் கொடுத்துட்டு இருந்தாப்புல. அதாவது படங்கள்ல வரக்கூடிய பாட்டு இருக்கு பார்த்தீங்களா, படத்துல விஜய் அவர்கள் நடிச்சு அவருடைய நடிப்புல வெளியே வந்த பாடல்கள், அதுல இருக்கக்கூடிய வார்த்தைகள், அதை குறிப்பிட்டு இதெல்லாம் பண்ணியிருக்காரு, படங்கள்லே புரட்சி பண்ணியிருக்காருன்னு சொல்லி பேசுற நபர் தான் இந்த லயோலா மணி. லயோலா மணி மட்டும் பேசல, நீங்க நினைச்சிருக்கீங்க லயோலா மணி மட்டும் பேசுறாரு. சட்டமன்றத்துல விஜய் அவர்கள் அவருடைய சாதனை பேசிட்டு வர்றாருங்க. சட்டமன்றத்தில் நாங்கள் எல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அவருடைய சாதனைகளை பேசிட்டு வர்றாரு. எல்லாரும் விமர்சிச்சாங்களே, விஜய் பேச மாட்டார் அப்படின்னு. இப்போ நம்ம சிஎம் சார் விஜய் அவர்கள் சட்டமன்றத்தில் அவர் பேசிட்டு இருக்கும்போது ஒரு 3/4 மணி நேரம் நடிக்க பேசினாப்புல. அதுல அவருடைய சாதனை பட்டியல் சொல்லிட்டே வரும்போது, எங்களுடைய படங்கள்ல, நான் நடிச்ச படங்கள்ல மக்களுக்கு தேவையான நல்ல நல்ல சமூக கருத்துக்களை நான் வந்து இது பண்ணியிருக்கேன், பேசியிருக்கேன், கொண்டு வந்து சேர்த்திருக்கேங்கிற மாதிரியான ஒரு வார்த்தையும் விஜய் அவர்கள் பேசினாருங்கிறது தான் உண்மை. அப்படி சமூகத்துக்கு தேவையான கருத்துக்கள் என்ன பண்ணாரு? சரி, நீங்க படங்கள்ல நீங்க சமூக கருத்துக்களை கொண்டு போய் சேர்த்திருக்கீங்கன்னா, அதே படங்கள்ல தான் சமூகத்திற்கு எதிரான கருத்தை சேர்த்திருக்கீங்க. அதை எப்படி பார்த்துருக்கலாங்கிற கேள்வி அன்னைக்கு நான் வீடியோ போட்டு கேட்டேன். அதே குறிப்பிட்டீங்களா? அதனால நீங்க வந்து லயோலா மணி வேற, விஜய் அவர்கள் வேற, நீங்க அப்படி பார்க்க கூடாது.
லைலாமணிக்கு எதுவுமே தெரியாது, விஜய் அவர்களுக்கு எல்லாம் தெரியும், இல்ல விஜய் எதுவும் தெரியாது, லைலாமணிக்கு எல்லாம் தெரியும், அதனாலதான் அவர் வந்து பாடநூல் கழகத்துடைய தலைவராக போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி நீங்க பிரிச்சு பார்க்க கூடாது. இந்த கும்பல் ஒத்து போட்டு தாவ கேட்கிற கும்பலே ஒரே மாதிரியா தான் இருக்கு. படங்கள்ல வந்து அவங்க பாட்டு போடுறத வந்து பெருமையா பேசக்கூடியவங்க, புரட்சி பண்ணக்கூடியவங்க, இந்த தீப்பந்தம் எடுத்து தீண்டாம கொடுத்து சேரி இல்ல ஊருக்குள்ள பிறக்க வேண்டும் பேர புள்ளன்னு இதெல்லாம் புரட்சிகரமா பேசக்கூடியவங்க, டாடி மம்மி வீட்டில் இல்ல தடவோட யாரும் இல்ல விளையாடு ஓமா புள்ள தில்லானா அப்படின்னு ஒரு பாட்டை போட்டாரு. அது என்ன அர்த்தம்? அதுக்கப்புறம் டாடி மம்மி வீட்டில் இல்ல. இப்ப லைலாமணி அடுத்த பெட்டியில் விளக்கம் கொடுத்து பேசுவோம் இல்லையா, தீப்பந்தம் எடுத்து தீண்டாம கொடுத்து அதுதான் என் கருத்துன்னு சொன்ன எங்க தளபதி அவர்கள் ஒரு புரட்சி நிகழ்த்திருக்கிறான்னு சொல்லக்கூடிய லைலாமணி, இதே உங்க தளபதி தான் டேடி மம்மி வீட்டில் இல்லை தடவோட யாரும் இல்லை விளையாடு ஓமா புள்ள என்ற பாடலையும் அப்படின்னு கேட்டு யாராவது கேட்டாங்க, நான் கேட்கல, யாராவது ஒருத்தவங்க கேட்டாங்கன்னா அதுக்கு விளக்கம் கொடுத்து பேசுவாரா? தஞ்சாவூர் ஜில்லாக்காரி கச்சேரிக்கு வாரேண்டி, இங்க புரியுங்க கச்சேரிக்கு, அதுக்கான அர்த்தம் என்ன சொல்லுங்க? அப்படி யாராவது கேட்டா இதே மாதிரி பாட்டு தான் வந்து நிறைய பாட்டு வந்துருக்கு, சில பாடல்லாம் பாட முடியாது, என்ன உங்க ஆள் பண்ணது. இதை சீமான் அவர்கள் கூட சமீபத்தில் ஒரு ஒரு மேடையில் வந்து பேசி விட்டாங்க. ஐயா தேனிசை செல்லப்பா அவருடைய நினைவேந்தல் கூட்டத்தில் கூட சீமான் அவர்கள் பேசி விட்டாங்க. என்ன ஒரு நடிச்ச 69 படத்துல ஒரு படம் நல்ல படம் கிடையாது அப்படின்னு சொல்றதுக்கு கொஞ்சம் கேஸ்லாம் கொடுத்தாங்க. அதை ஒரு குறிப்பிட்ட ஒரு வார்த்தை குறிப்பிட்டு சொல்லியிருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நான் தம் அடிக்கிற ஸ்டைலை பார்த்து தனலட்சுமி விரும்பிச்சு, நான் கண்ணடிக்கிற ஸ்டைலை பார்த்து அப்படின்னு ஒரு பாட்டு வரும்ல, இதெல்லாம் புரட்சிகர பாடலா அப்படின்னு சொல்லி நரசிம்மன் கேட்டிருந்தாங்க. அதுக்கு பொங்கிருந்தாங்க. இப்போ அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கு, புரியுங்களா? 10வது பாட்டில் நான் குடிக்க அண்டாவை கொஞ்சம் சேர்ஸ் அடிக்க, அண்டாவை கொண்டா சேர்ஸ் அடிக்குன்னு பாடியவர் தான் உங்கள் விஜய். அப்போ இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க லைலாமணி? அப்போ படங்கள்ல நடிக்கிறது மட்டுமே புரட்சி என்று, படங்கள்ல செய்வதை மட்டுமே புரட்சி என்று பேசின கும்பல் தான் இந்த கும்பல், பேசின நபர் தான் லைலாமணி. அப்படிப்பட்ட லைலாமணிக்கு இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு அறிவார்ந்த ஒரு அறிவு சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு பதவி கொடுக்குறீங்களே எப்படி அப்படின்னு தான் எல்லாரும் விமர்சிக்கிறாங்க. வேற ஒன்றும் இல்லை. மற்றபடி லைலாமணி மீது நமக்கு தனிப்பட்ட வரணுமா? உண்மையிலே இன்னொரு பக்கம் பார்க்குறேங்க. நான் என்னுடைய தனிப்பட்ட முறையில் பார்க்குறேன். நம்ம சொல்றோம் தமிழ்நாட்டை தமிழரை ஆள வேண்டும் என்று சொல்றோம். அப்போ தமிழனுக்கு ஒரு சக தமிழனுக்கு இந்த வாய்ப்பை வழங்கியிருக்கீங்க அப்படிங்கிறதுல சரி, ஏதோ சரி வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. விஷ்ணு ரெட்டிக்கு வழங்காம கேவிஎன் ப்ரொடக்ஷன் அவருடைய அந்த தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவருக்கு வந்து நீங்க வழங்கினீங்கள பொறுப்பு அவருக்கு வழங்காம இந்த வழங்கியிருக்கீங்க, அவ்வளோ வழங்கியிருக்காங்க, அவங்களுக்குலாம் வழங்கியிருக்காங்க. இந்த மாதிரி பிரமுகர்களுக்கு நீங்க வழங்கின பதவிகளுக்கு பதிலாக இந்த மண்ணை சேர்ந்த ஒரு நபருக்கு வழங்கினதுல சரி ரைட்டு, ஒரு ஆதித்தமிழருக்கு நீங்க வழங்கியிருக்கீங்க அப்படின்னு சரின்னு ஏத்துட்டு போலாம். இவ்வளவுதான் நான் பார்க்கணும். தவிர நீங்க அதிர்ச்சியா இருக்கலாம் ஒண்ணும் இல்லை. ஏன்னா தாவேக்க ஆட்சியவே நம்ம அதிர்ச்சியா தான் பார்த்துட்டு இருக்கோம். தாவேக்க ஆட்சியில லைலாமணி வராம, லெப்ட் பாண்டி வராம, மற்ற புஷியானந்த் வராம, ஆதவ அர்ஜுனா இவங்கெல்லாம் வந்து அமைச்சர்கள் பங்கெடுத்திருக்காங்க. இந்த மாதிரி நபர்களுக்கு முக்கிய பொறுப்பு வழங்காம வேற யாருக்குங்க வழங்குவாங்க சொல்லுங்க? படிச்ச அறிவார்ந்த ஒரு சமூகத்திற்கு வழங்குவாங்க. அப்படி படிச்ச அறிவார்ந்த சமூகமாக, அறிவார்ந்த தலைவர்களாக, அறிவார்ந்த மேதைகளாக இருந்தாங்கன்னா அவங்க தவைக்கெல்லாம் இருப்பாங்க. யோசிச்சு பாருங்க. அப்படிங்கிற ஒரு அடிப்படையில ஒரு கேள்வியை நான் இங்க முன்வைக்கிறேன். சரிதானே? அடுத்து அப்ப இதான் நம்முடைய பார்வை. ஒரு தமிழனுக்கு வழங்கியிருக்கீங்க, சரி, ரெட்டிக்கு ரொட்டிக்கு இப்படி இப்படி மாறி மாறி மற்ற பிற மொழியினருக்கு வழங்காம, எந்த மாட்டு மொழிக்காரர்களுக்கும் வழங்காம வழங்கியிருக்கு, ஏற்கனவே வழங்கியிருக்காங்க. அந்த இதுல ஒரு தமிழனுக்கு வழங்கியிருக்கீங்க, சரின்னு ஏத்துட்டு போகலாம். இவ்வளவுதான், பெருசா கொண்டாடுறது ஒன்றும் இல்லை. இதுல ஐயா ஏகலைவன் அவர்கள் வந்து வீடியோ போட்டிருந்தாங்க. வீடியோ போட்டு அதில் சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி லைலாமணி அவருக்கு எப்படி லைலாங்கிறத பேர் வந்துச்சுன்னா அந்த மாதிரி ஈழத்தமிழர்களுக்காக வந்து உண்ணாவிரதம் இருந்தார் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. இப்போ அதெல்லாம் நமக்கு அனுப்பிச்சுட்டு, என்ன அவருக்கு ஆதரவாக பேசுனா இந்த பாரு இதுக்கு பதில் சொல்லு, இந்த பாரு நீ ஆதரவாக பேசுனா இந்த பாரு பார்த்தியா அவங்க தாவே காப்பகம் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டுருக்காங்க. லைலாமணி அவர்கள் யாரு, லைலாமணியுடைய பின்புலம் என்ன அப்படின்றதெல்லாம் பற்றி அவங்க பேசுகிறாங்கன்னா அதுக்கு நான் எப்படி விளக்கம் கொடுக்க முடியும்? நீங்கள் ஒன்று நான் வெளிப்படையாக சொல்லிடுறேங்க, ஒளிச்சு மறைச்சு பேசுறதுலாம் ஒன்றும் இல்லை. நான் இவ்வளோ நாளாக வந்து அண்ணன் முத்துப்பாண்டி அவர்கள் கூட, அண்ணன் கலைஞர் அவர்கள் கூட, ஐயா ஏகலைவன் அவர்கள் கூட நான் கூட சேர்ந்து பயணிச்சிருக்கேன். அவங்க கூட பழகி அந்த அளவுக்கு நான் வந்து அவ்வளோமான அவங்க வயசுக்கு நம்ம அந்த அளவுக்கு இல்லை. நான் அவங்க கூட சேர்ந்து பயணிச்சிருக்கேன். அவங்க மீது மரியாதை இருக்குது. இந்த தமிழ் தேசிய காலத்தில் வேலை செஞ்சுருக்காங்க. சார் தானே? அவங்க திடீர்னு ஒரு முடிவு எடுத்து ஏதோ பேசுகிறாங்க அப்படின்னா அந்த அவங்களுடைய கருத்துக்கு நம்ம மாற்று கருத்து வைக்கலாம், பேசலாம். நீங்கள் சொல்கிறது என்னன்னா போய் அடிச்சு அவனை தொம்சம் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி பேசுறீங்க. அது எப்படி? நான் செய்ய மாட்டேங்க அதெல்லாம். ஆனால் சீமான் அவர்கள் எனக்கு வழக்கமும் இல்லை. நம்மளை விட்டு போயிட்டாங்கன்னா விட்டுருப்பா, அவங்க வேணான்னு தானேப்பா போகிறாங்க, விடுங்கப்பா அப்படின்னு சீமானே எனக்கு பல முறை வந்து என்னை கண்டிச்சிருக்காங்க. அப்போ என்னை போய் சண்டை போட சொல்றீங்களா எல்லாருடையும்? போனால் போட்டு நம்மளுடைய கருத்தில் என்ன, நம்ம எங்கே நிற்கிறோம் கடைசி வரைக்கும் அண்ணன் சீமான் அவர்கள் கூட தான் நான். போதுமா? வேற என்ன? அண்ணன் தாங்க அடையாளம் கட்டினாரு, இவங்க தான் பொறுப்பாளர் தம்பி அப்படின்னு அடையாளம் கட்டினாங்க. இவங்க தான் என்னோட தம்பிகளா அப்படின்னு அடையாளம் கட்டினாங்க. அவங்களும் பயணிக்கிறோம். திடீர்னு அந்த அந்த இடம் வேணாம் அப்படின்ட்டு அவங்க வேலைக்கு போகும்போது
அவங்க விலையை போனால் போட்டோம், நாங்கள் இங்கே தான் நிற்கிறோம், அவ்வளோதானே. அதுக்காக நீ என்ன இப்படி பேசுன, நான் என்ன பேசுறேன்னு பாருங்கடா. இப்போ என்ன திட்டமா போட்டு நான் சண்டை பண்ணணுமா, அடிச்சுட்டு உருளணுமா? வெளியே போகிறவங்கள அப்படியே விட்டுருங்க. திருப்பி அவங்கள பற்றி பேசி பேசி பிரச்சனை பெருசாக்கி நம்மளை வந்து அவங்க பேசுறது, திருப்பி நம்ம அவங்களுக்கு வீடியோ போகிற, இந்த மாதிரி பிரச்சனை பெருசாக்க வேணாம் தான் பேசுதே தவிர வேற தப்பாவது நான் பேசவே இல்லையே. ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும். அவங்க யாரோடைய ஸ்டைலையும் போய் நம்ம எடுக்க முடியாது. நமக்கு ஒரு துணி இருக்கும். நம்ம கூட பழகிட்டாங்க, முதல்ல வந்து நம்ம ஒரு 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 லெவலுக்கு பழகிட்டாங்க அப்படின்னாலே அவங்கள்ட்ட போய் நான் வந்து பெருசாக சண்டை கொடுக்க மாட்டேன். அவங்களை பிடிக்கலாம், விலகி போயிடுவோம். அவங்க என்ன கருத்து பேசினாலும் நம்ம அதுக்கு இங்கிட்டு வேற எதிரான ஒரு கருத்தை பேசிட்டு போமே தவிர அவங்க பேரை குறிப்பிட்டு நான் பேசக்கூடிய ஆள் நான் இல்லை. அப்படிங்களா? நான் கிடையாது. ஏன்னா நாளைக்கு ஏதோ ஒரு காலகட்டத்தில் அவங்க சந்திக்க வேண்டிய நிலைமை வரலாம், பார்க்க வேண்டிய நிலைமை வரலாம். குறைஞ்சபட்சம் பழகிருக்கோம், பழகின பழக்கத்துக்காச்சும் போங்க, உங்களுடைய கருத்தில் வேற அப்படின்னு போயிட்டு இருக்க வேண்டியதான். அவங்களுக்கு மாற்று கருத்தை வச்சா வச்சுட்டு போறாங்க, நமக்கு என்ன. ஏகலைவனையா லயலாமணி பத்தி பேசுறாப்புல, என்னங்க இப்படி பேசுறீங்களா அப்படின்னு நீங்க அங்கே போய் கேளுங்க. ஏன்டா கேட்குறீங்க? நான் என்ன பேசுறேன் வீடியோ பார்த்தே இல்லையா? நான் எங்கடா விட்டு கொடுத்தேன்? மண்டே மூளையெல்லாம் கழட்டி வெளியே வச்சிருக்கீங்களா? ஒருத்தவங்க இங்கிருந்து வெளியே போறாங்க அப்படின்னா, மாற்று கருத்து வைக்கிறாங்க அப்படின்னா அவங்கள பகையா மாற்றி விட்டுறாதீங்க. அந்த நட்புலேயே தொடரணும், நட்பு முறையிலே தொடரட்டும். சில நேரங்களில் வந்து மாறி அவங்க சரின்னு வரலாம். ஆனால் வந்திருக்காங்க நிறைய பேர். நாம் தமிழ்ச்சி வேணான்னு போனவங்க திருப்பி வந்திருக்காங்க. அது வந்து அத்தனை பேரையும் அண்ணன் சீமான் அவர்கள் அரவணைச்சிருக்காரு. இதான் வரலாறு. அப்போ நம்ம வந்து பகையா மாற்றி விட்டு அவங்க வரவே முடியாத அளவுக்கான வேலையை பார்த்துட வேணாம் அப்படின்னு தான் நான் சொன்னேன். உடனே வந்து என்ன இப்படி பேசுற, அவங்களுக்கு ஆதரவாக முட்டு கொடுத்தா இப்படி கொடுத்தனா? அப்போ என்ன மாதிரி மனதில் இருக்கீங்கன்னு எனக்கு புரியல. சில பேர், எல்லாரும் சொல்லல, சில நபர்கள்லாம் வந்து நமக்கு என்ன சொல்றாங்க, என்ன இப்படி பேசுன, அவங்களுக்கு ஆதரவாக பேசுனேன். எவனுக்கு ஆதரவாக பேசல, யாருக்கு ஆதரவாக பேசல, கட்சிக்கு ஆதரவாக பேசுறேன், அவ்வளோதான். கட்சியோட நல்ல அக்கறையாக கொண்டு பேசுறேன், அவ்வளோதான். ஆனால் சீமானுடைய உழைப்பை கெடுத்துடக்கூடாதுங்கிறதா பேசுறேன், அவ்வளோதான். என்ன இறுதி வரைக்கும் நான் சீமான் அவர்கள் தான். உறவுகளே இதை பற்றி உங்களை கருத்தில் சொல்லுங்க. லயலாமணி இன்னொன்று ஒரு விஷயம் குறிப்பிட்டு சொல்லணும். இன்னைக்கு பல பேர் வந்து பல கட்சிகள்லேருந்து விலைக்கு போய் சேர்றாங்க. இன்னைக்கு வந்து பாருங்க, அதிமுக மொத்த அதிமுக இன்னைக்கு முக்காவாசி அதிமுக போச்சு, இன்னும் காவாசி அதிமுக தான் இருக்கு. பல பேர் எதுக்கு இன்னைக்கு போய் தாவாக்கல சேர்றாங்க அப்படின்னா, விஜய் அவர்கள் ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டு இருக்காரு. நம்ம சிஎம் விஜய் இருக்காரு, ஒரு பிம்பத்தை உருவாக்குறாரு. என்ன பிம்பம்? எங்க கூட வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை அங்கீகாரம் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்த உருவாக்கிட்டு இருக்காரு. எதுக்கு உருவாக்கிட்டு இருக்காரு? எதிர்காலத்துல வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய சக்தியா நம்ம நிக்கணும், நம்ம எதிர்த்து நம்மளை அரசியல் பண்றதுக்கு யாருமே இருக்கக்கூடாது. ஏன்னா எல்லாரும் நம்ம கூட்டம்ட்டா அது மொழ மாதிரியோ முடிச்ச வைக்கையோ ஐயோக்கணும், கேப்பாரித்தனம் பண்ணுவோம், ஊழல் செய்யணும், லஞ்சம் வாங்குறோம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனா எதிர்த்து அரசியல் செய்வதற்கு எல்லாரும், எதிர்த்து அரசியல் செய்வதற்கு யாருமே இல்லாம எல்லாரும் நம்ம பக்கம் வந்துட்டா யார் நம்மளை எதிர்த்து அரசியல் பண்ணுவாங்கிற உதவி இருக்குல்ல, அந்த ஸ்ட்ராட்டஜியை விஜய் அவர்கள் பண்ணிட்டு இருக்காரு. நல்லா தெரிஞ்சுக்கங்க. எல்லாத்தையும் செத்துட்டு இருக்காரு. இன்னைக்கு லயலாமணிக்கு பொறுப்பு கொடுத்ததா இருக்கட்டும், ரமேஷ் அவர்களை வந்து இன்னைக்கு லயலாமணிக்கு பொறுப்பு கொடுத்தா இருக்கட்டும், அமைச்சர் ரமேஷ் அவர்களுக்கு வந்து ரமேஷ் சாதாரண ஒரு பேச்சாளர் இருந்த ரமேஷை அமைச்சர் ரமேஷா மாத்தினதா இருக்கட்டும். இந்த மாதிரி பல நபர்கள், ராஜ்மன் அவர்களும் யூடியூபரா இருந்தாரு, இன்னைக்கு அவர் அமைச்சரா இருக்காரு. அப்ப இந்த மாதிரி பல சம்பவங்களை வந்து விஜய் நிகழ்த்திட்டு இருக்காரு. அப்படின்னா இதுக்கு என்ன காரணம்? இப்போ பார்த்தீங்கன்னா கில்லி சரத்துன்னு எல்லா ரசிக மன்றத்துக்கு கூட இருந்தவங்க. அப்போ விஜய் கூட போய் இருந்தோம்னா ஒரு நல்ல ஒரு அங்கீகாரத்தை கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை, ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்துட்டு எல்லாரும் வந்து அங்கே வராங்க. அப்போ இங்கே இருக்கிறத அங்கே போனால் நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்குமோ அப்படின்னு. ஏன்னா இங்கே அதிமுக முன்னாள் அமைச்சர்களாக இருந்தவர்கள் மீண்டும் அதிமுக விழுந்துருச்சு. அப்போ திருப்பி 5 வருஷம் உழைக்கணுமே. இப்போ விஜய்கிட்ட போய் சேர்ந்துட்டோம்னா, ராஜினாமா பண்ணிட்டு போய் சேர்ந்துட்டோம்னா என்னவாகும்? நாளைக்கு என்னதான் இருந்தாலும் அவர் வந்து நமக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்துட்டாருன்னா நம்ம ஸ்டேபிள் ஆயிடலாம்ல, நம்ம மறுபடியும் ஒரு அமைச்சர் ஆயிடலாம்ல. எந்த கட்சியாக இருந்தால் நம்ம அமைச்சர் தானே, ஆளுங்கட்சி அமைச்சராக தானே நமக்கு பவர். எதிர்கட்சி எம்எல்ஏ இருக்கிறத விட ஆளுங்கட்சியில் அமைச்சராக தான் நம்ம பவர் அப்படின்னு நினச்சிட்டு எல்லாரும் போகிறாங்க. இந்த கூட்டணி, ஒட்டுமொத்த கூட்டணியுமே அப்படி தான் உருவாயிருக்கு. ஏன்னா விஜய் அவர்களுக்கு தெரியாதாங்க, நம்ம கூப்பிடும்போது வரல, முன்னாடி வந்து நம்ம தனிச்சு போட்டிட்டு நம்ம இவ்வளோ பெரிய ஒரு படையை உருவாக்கி வச்சிருக்கோம், நம்ம இவ்வளோ பெரிய அங்கீகாரத்தை பெற்றிருக்கோம். இருந்தாலும் நம்ம ஆட்சி அமைப்பதற்கு கூட்டணி தேவைப்படுது. எல்லாத்தையும் சகட்டு மணிக்கு நம்ம அவர் பக்கம் இருக்கிறார். என்ன காரணத்துக்காண்டி? எதிரிகளே இருக்கக்கூடாதுன்னு நினைச்சா அவர் எல்லாத்தையும் நண்பர்களாக மாற்றி அவர் கூட வந்து எல்லாத்துக்கும் செட்டில்மெண்ட் பண்ணி எல்லாத்துக்கும் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு கொடுத்து உட்கார வைக்கிறாரு. கடைசி வரைக்கும் அவர் சிஎம்மா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. நம்ம ஒரு 5 முறை, ஒரு 6 முறை நம்ம தான் சிஎம், இன்னும் 30 வருஷத்துக்கு நம்ம தான் சிஎம் அப்படின்னு நினச்சிருக்காரு நினைக்கிறேன். கடைசி வரைக்கும் நம்ம தான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு நினைக்கிறேன். அந்த ஒரு திட்டத்தில் தான் போயிட்டு இருக்காங்க. அதனால தான் இன்னைக்கு பலரும் வந்து வெளியே போய் சேர்றாங்க அந்த கட்சியில். நம்ம பார்க்க முடியுது, வெளிப்படையாக பார்க்க முடியுது. லயலாமணிக்கு பதவி கொடுத்ததா இருக்கட்டும், இதை பார்க்கும்போது 4 பேர் நினைப்பான், அப்போ அந்த கட்சி இப்போ அங்கேயும் கிடைக்குது. லயலாமணி யார்? சாதாரண நபர், கீழே இருந்து பேச்சாளர் இருந்தப்பல. இன்னைக்கு பாருங்க, அவர் வந்து ஒரு முக்கியமான ஒரு வாரிய தலைவர் உட்காண்டாரு போயிட்டு. நீங்கள் இவரை பாருங்க, ராஜ்மோகனை பாருங்க, ஒரு யூடியூபராக இருந்தார், போய் உட்காண்டாரு.
இப்போ ஒரு ரமேஷை பாருங்க, சேனலில் போய் பேசிட்டு இருந்தாரு, இன்னைக்கு பார்த்தா அவர் அமைச்சர் ஆயிட்டாரு அப்படின்னு ஒரு பிம்பம் கட்டமைக்க பெருமைப்படாதா? படுது. எல்லா கட்சிகளுமே பேசப்படுது. அப்போ அங்கீகாரத்திற்காக எல்லாரும் போறாங்க, வேற ஒன்றும் இல்லை. நம்ம எந்த மாதிரி இவங்க வேலை பண்றாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு நமக்கு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒரு அரசியலை இன்னும் நுட்பமாக வந்து அடுத்த கருத்தை நோக்கி நம்ம கொண்டு போவோம். என்றைக்கும் அந்த சீமான் அவர்கள் தான் என்ன, அதை விட்டுட்டு இதே அப்படி பண்ணாதே அப்படி பண்ணு கொஞ்சம் அந்த இந்த சூழலில் எப்படி சொல்றாங்க, தாந்தோண்டித்தனமாக முந்தி அடிச்சுக்கிட்டு எதுக்கு எடுத்தாலும் ஏதாவது ஒரு கருத்து பிறகுற பேர்ல வந்து எனக்கு வந்து நீங்க கருத்து சொல்லிட்டு இருக்காதீங்க. எனக்கு தெரியுது, என்ன தெரியுது, இத்தனை வருஷமா நான் சீமானவருடைய பற்றையில் பாசறையில் வளர்ந்த ஆள் தான் நான். அண்ணன் வந்து எதை எப்படி அணுகுவார்? நாளைக்கு வந்து லயலாமணி நேரம் பார்த்தாருன்னா, இன்னும் லயலாமணி என்ன எப்படி பேசிட்டான்னு ஒரே அப்போ போயிடும் நினைக்கிறீங்களா? அவர் ஸ்டாலின் அவர்களை பார்த்தாலே, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பார்த்தாலே, விஜய் அவர்கள் நேரில் பார்த்தாலே தம்பி நல்லா இருக்கீங்களா வாங்க பாட்டு போயிடுவார். அது அண்ணன் சீமானவருடைய மாண்பு. அண்ணன் சீமானவருடைய மாண்பை நம்ம கடைபிடிக்கணும். அண்ணன் சீமானவர்கள் எப்படி செயல்படுவார்னு பார்த்து புரிஞ்சுக்கிட்டு செயல்படுறது தான் நம்மளுடைய வேலை. சரிதானே? எடுத்தவங்க தோணு நம்ம பேசிடக்கூடாதுங்கிறதுக்காக பேசினேன். இதில் லயலாமணி வந்து ஒரு ஆதித்தமிழ் சமூகத்தை சேர்ந்தவர் இருந்தாலுமே நீங்கள் இதை வந்து நீங்கள் அப்படியே நாம் தமிழ் பக்கம் நீங்கள் பூர்த்தி பார்க்கணும். இதை விட பல மடங்கு வந்து நம்ம அங்கீகாரத்தை நாம் தமிழ் கட்சி அதிகாரத்துக்கு வந்தால் கொடுக்கும். எல்லா தமிழ் சமூகங்களுக்கும் கொடுக்கும். எப்படின்னா சொல்கிறேன்னா பாருங்க, பஞ்சமரல மீட்பு அப்படிங்கிறது வந்து யாருமே தொட மாட்டாங்க, விசிகாவே தொடாது. அந்த பஞ்சமரல மீட்புங்கிற போராட்டத்தை அண்ணன் சீமான் அவர்கள் முன்னெடுத்தாரு. நம்ம தான் பேசுகிறோம் ஆதித்தமிழ் விடுதலை இல்லாது அப்படின்னு, நம்ம தான் அதுக்கான போராட்டத்தை முன்னெடுத்தோம், நம்ம தான் பேசுகிறோம். பஞ்சமரம்னா என்னென்ன பலவுக்கு தெரியாது, அது மீட்கணும் அப்படின்னு அண்ணன் சீமான் அவர்கள் நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் அந்த போராட்டத்தை முன்னெடுத்தது. பொது தொகுதியில் ஒடுக்கப்பட்ட மக்களை நிறுத்தி ஒரு புரட்சி செய்தவர் தான் அண்ணன் சீமான். ஒரு பாடல் கூட அதில் கட்சி சார்ந்து வெளியிட்டாங்க. தனியில் ஒதுக்க ஒதுங்கி நின்ற ஆதித்தமிழரை பொதுவில் நிறுத்தி அழகு பார்த்து புரட்சி செய்தவன் அப்படின்னு ஒரு பாடல் கூட இருக்கு. வந்தான் ஒருவன் வந்தான் அப்படிங்கிற பாட்டில் அருமையான வரிகளாக வரும். அந்த மாதிரி பல புரட்சிகளை நாம் தமிழ் கட்சி பண்ணியிருக்கு. நம்ம மட்டும் நேரம் அதிகாரத்துக்கு வந்துட்டோம்னா இதை விட பல விஷயங்கள் நம்ம பண்ணியிருக்கலாம். நம்ம அறிவார்ந்த ஒரு சமூகத்தை நம்ம வந்து இனி கட்டமைக்கணும், அதற்காக உழைக்கணும், அதை நோக்கி நம்ம நகர்வோம். உறவுகளே, இதை பற்றி உங்களுடைய கருத்து சொல்லுங்க. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.